படம் எடுக்கிறக்கா வாத்தியாரே கொலை பண்ண மாட்டேன். கொலைகாரன்ற நான் கொலை பண்ண போனத பாத்தியா நீ? ஆமா என்ன ஃப்ராடு தான். எதனால? உன்னாலையும் உன் முட்டாள்தனமான கண்டிப்புனாலையும். சின்ன வயசுல கதற ஸ்கூல்ல கொண்டு போய் விட்ட. இப்ப வரைக்கும் என்ன படிப்புன்னு கதற விட்டுன்னு தானே இருக்க. காய்ச்சல்னாலும் கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன். ஃபெயில் ஆனா மொட்டை அடிப்ப. நீ சூடு வச்சிருந்தா கூட அந்த வழி ஆறி இருக்குயா. ஊர்ல என்ன எல்லாரும் மேக்ஸ் மொட்டை சயின்ஸ் மொட்டை என்ன அவமானப்படுத்து. இன்னும் அந்த வழி ஆறாம் தான் இருக்கு. நான் சைக்கிள் இருந்து கீழே விழுந்தா ஓடி வந்து முதல்ல உன் சைக்கிளை தூக்குவேன். அந்த சைக்கிள் மேல வச்சிருந்த பாசத்துல 1% என் மேல வச்சிருந்திருக்கியா? நல்ல வேலை உனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கல. பிறந்திருந்தா அதையும் இப்படி டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்ப. நானே உன்னை இன்ஜினியரிங் படிக்க சொன்னேன். அது வேணான்டா என் கையை உடைச்சுக்கிட்டேன். அப்பயாவது விட்டியா நீ? உடஞ்ச கையோட என்ன எக்ஸாம் எழுத வச்ச. ஆனா வலி எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? வீட்டுல உன் டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிட்டு தான் ஹாஸ்டலுக்கே போய் சேர்ந்தேன். சோறும் வாயில வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் திருப்தியா வீட்டுல அம்மா கையால சாப்பிடலான்னு வந்தா அப்பயும் எக்ஸாம் எப்போ மார்க் எவ்வளவு மட்டும் தான் கேட்பேன். சாப்பிட்டியாடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? சினிமா ஆசை வந்த உடனே நேரம் உங்ககிட்ட தானே வந்து சொன்னேன். அப்பவே நீ பரவாயில்லடா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சப்போர்ட் பண்ணிருந்தா எதுக்கே இவ்வளவோ? அதை விட்டுட்டு எவனோ ஒரு பைத்தியக்காரனை கூட்டு வந்து நீயும் அப்படிதான் ஆயிடுவன்ற மனுஷனையா நீ? யோ இது வரைக்கும் நீ எனக்காக என்னையா பண்ணிருக்க? இப்ப என்ன இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் இன்ஜினியரிங் முடிக்கணும். நீ வாங்கின அந்த எஜுகேஷன் லோனை நான் அடைக்கணும். அவ்வளவுதானே? கவலைப்படாத, அது எல்லாத்தையும் நான் அடிச்சிடறேன். யோ நீ சினிமால தோக்குற 99,999 பேர் மட்டும் தான் பாக்குற. ஆனா நான் ஜெயிக்கிற அந்த ஒருத்தனை பாக்குறேன். எனக்கு தோல்ல கை போட்டு தட்டி கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவுக்காக நான் நிறைய ஏங்கி இருக்கேன். ஆனா நீ ஒரு டைம் கூட எனக்கு அப்பாவே இருந்தது இல்லையா? யோ நீ சரியான சாடிஸ்டியா?